ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு வண்டியில் வந்திருக்கோம். கார் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பின்னாடி தருது பாருங்கள், ஓவரால் ரிவ்யூ பார்க்கலாங்களா காரை. இன்றைக்கி வந்து டூயல் கேமராவில் செம்மையாக இருக்குங்க வண்டி. உண்மையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபாலேருந்து 30 ரூபாக்குள்ளே இருக்கும். 30 ரூபானா 30 ரூபா கிடையாது, 30 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சாவி போட முடியாது. இதை வந்து வெளியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் சாவி மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, லாக்கு, டிக்கி ஓப்பனு. ஓகேங்களா, நம்ம காரோட ஃபுல் டிஜிட்டல் மீட்ரு பார்ப்போமா. செம்மையாக இருக்குங்க வண்டி, ஆட்டோமேட்டிக் தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நேராக வேலூர்லேருந்து கிளம்பி 7:30 மணிக்கு காலையில் வண்டி எடுத்தேன். காலைல 7:30 மணிக்கு எடுத்து நேராக சாய் சுப்ரபாதத்தில் வந்து சாப்பிட்டு, அப்புறம் நேராக புடின்னு பிடிச்சேன். கோயம்புத்தூர் முன்னாடி கரும்தாம்பட்டி டோல்கேட் முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டேன். அப்படியே திரும்பி பிடிச்சி அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து 2:30 மணிக்கு விட்டேன். 7:30 மணிக்கு வண்டி எடுத்து 2:30 மணிக்கு விட்டேன். மாதிரி இங்கே ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் வந்து திரும்பி வந்து என்னாச்சுன்னா, அங்கேருந்து நேராக பொள்ளாச்சி. ஓகேங்களா, 3:30 மணிக்கு வண்டி எடுத்து 4:30 மணிக்கெலாம் பொள்ளாச்சி போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு அமுத சுரபி. ஓகேங்களா, செம்ம சாப்பாடுங்க. ஓகேங்களா, சாய் சுப்ரபாதமும் செம்ம டிஃபனு. காலையில் 2 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி. சாய் சுப்ரபாதத்தில் வாணியம்பாடியில். நான் நல்ல ஹோட்டலில் மட்டும் தான் நிற்க வைப்பேன். ஓகேங்களா, நல்லா இல்லாத ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா 2வது அங்கே போக மாட்டேன். சாய் சுப்ரபாதத்தில் போய் நிற்க வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இங்கே வந்து பொள்ளாச்சியில் வந்து அமுத சுரபி. ஓகேங்களா, செம்மையாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஹோட்டல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக உட்காந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஹோட்டலுங்க. உண்மையாக ஹோட்டல் வந்து பார்க்க வெளியில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ரொம்ப கம்மி, 210 ரூபா தான் 2 பேர் சாப்பிட்டது. நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன்னா இல்லை மேகி சாப்பிட்டேனான்னு தெரில. தக்காளி சாதம் வந்து மேகி மாதிரி செஞ்சுருந்தாங்க. மேகி மாதிரி, அந்த நூடுல்ஸ் மேகி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. சாம்பார், சட்னி. ஓகேங்களா, வேறு லெவல் டேஸ்ட்டு. காஃபியும் சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு நேராக பொள்ளாச்சியிலேருந்து அவங்க கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டோம். பொள்ளாச்சி கஸ்டமர் வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். நைட்டு ஒரு 10:30 மணிக்கெலாம் வந்து 10-11 மணிக்கெலாம் சேலம் வந்துட்டேன். வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு தோசை, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு, ஒரு டீ சாப்பிட்டுட்டு, அப்புறம் பாஸ்போர்ட்ஸ் சாக்லேட்லாம் வாங்கிக்கணும் வந்துட்டேன். ஓகேங்களா, அப்புறம் வந்து வண்டியில் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் செல்லு நோண்டிட்டு உள்ளே வந்து பார்த்துட்டேன். காரில் தான். ஓகேங்களா, கார்லேயே பார்த்தாச்சு கஸ்டமர் வீட்டாண்ட. அப்போ காலைல ஏஞ்சி கார் தொடச்சிட்டேன். ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. தண்ணி பக்கெட்டு கொடுத்துருந்தா நம்ம தொடச்சிடலாம், எதுவுமே சொல்ல ஆகணும். நான் எதுவும் கேட்கல. உள்ளே மட்டும் மேட்டுக்கிட்டலாம் தொடச்சி முடிச்சேன். ஏன்னா வண்டி ஆல்ரெடி எடுக்கும்போதே தூசியாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தொடச்சிட்டு இருந்தேன். போகலாம்ப்பா அப்படின்னாரு. சரி சார், ஒரு 5 நிமிஷம் வண்டி துவச்சிட்றேன் சார் அப்படின்னு வந்தோடனே வண்டி தொடச்சிட்டேன். ஓகேங்களா, ரொம்ப தூசியாக இருந்துச்சு. சும்மா துணி போட்டு தொடச்சிட்டேன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. விட்டுருந்தா கழுவிட்டுருப்பேன். இப்பயும் வந்து அவர் எதுவுமே சொல்ல. சரி ரைட்டு. அப்படியே தொடச்சிட்டு தான் குளிச்சுட்டேன். உள்ளே பாத்ரூம் இருந்துச்சு, பாத்ரூம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு துணியை மாற்றியாச்சு. நேற்றெல்லாம் வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஓகேங்களா, கோவா போயிட்டு வந்ததோட லாஸ்ட். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோவும் போடல. அதுக்கப்புறம் கோவா போனதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். வீடியோ போடாமலே இருக்க முடியல. நான் வியூஸ் போக மாட்டேங்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குளிச்சாச்சு. இப்போ போய் டீ சாப்பிட்டுட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு நேராக வேலூர் ரிட்டனு. ஓகேங்களா, நேற்று பாருங்கள் போகும்போது ஒரு, ஏன்னா கஸ்டமர் வந்து டைமிங் ஓகேங்களா 100, வரும்போது வந்து ஒரு 60, 80 அவ்வளோதான். வரும்போது நைட் இல்லைங்களா, கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து போப்பா. அவர் ஒருத்தர் தான் வந்தார், வயசானவர், பார்த்து போன்ட்டார். வண்டி உண்மையாக வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த வண்டி வாங்குறவங்க வாங்கலாம் தாராளமாக. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கில் இவ்வளோ பிக்கப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெட்ரோல் இன்ஜினில் வந்து இவ்வளோ பிக்கப் கொடுத்துருக்காங்க. டாட்டா பஞ்ச் ஓட்டிட்டு இந்த வண்டிலாம் கம்பேர் பண்ணும்போது, என்னடா இது டாட்டா பஞ்சு ஆட்டோமேட்டிக் வந்து பிக்கப் இல்லையடா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சடன் பிக்கப். இது எல்லா வண்டியும் எங்கள் கிரிட்டாகவே இது வந்து அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ருங்க. அந்த மாதிரி ஒரு பிக்கப் வண்டிங்க. உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது ஒரு புல்லிங் இருக்குது பாருங்கள், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் டக்கு டக்குன்னு கீர் மாறுது. உண்மையாக வேறு லெவலுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே,
அப்படியே ஒரு மினி ஃபோன் மாதிரி இருக்குது, டேப்லெட் மாதிரி. வேறு லெவல் ஃபயருங்க. எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஏன்னா சஸ்பென்ஷன் லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக. பிரேக் கொஞ்சம் லைட்டாக, ஓகேங்களா, ரொம்ப இல்லை. ஆனால் மற்றபடி வண்டிலாம் குறைய சொல்ல முடியாதுங்க. செம்ம வண்டிங்க. மைலேஜ் வந்து ஒரு 12-11 ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து எனக்கு ஜீரோ பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னே தெரில. ரொம்ப தேடி தேடி பார்த்தேன். ஹார்னு, ஓகேங்களா, ஏர் பலூண்டு, அப்புறம் வந்து பாட்டு சேஞ்ச் பண்ணுறது, வால்யூமு, ஓகேங்களா, வாய்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் என்னடா இது மண்டை மேலே வச்சு இந்த கொண்டையை மறந்துட்ட மாதிரி இண்டிகேட்டரு இங்கே வைப்பாங்க எல்லாம் ரைட்டில், ஓகேங்களா. இங்கே வந்து லெஃப்ட்டில் வச்சுருக்காங்க, வைப்பரை தூக்கி ரைட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து மேட் இன் சைனா கிடையாது, மேட் இன் ஜப்பான் கம்பெனிக்காரன். எதோ கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சிக்கிறான், ஓகேங்களா. செம்ம கம்பெனிங்க உண்மையாக. டீசல் வண்டி மட்டும் விட்டு நான் வேறு லெவலுக்கு பொழுது. டீசல் இருக்கான்னு தெரில. இது வந்து அப்படியே குரோம் ஃபினிஷ் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ரெட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்து, அப்படியே ஃபுல்லாக ரெட்டு அப்படியே போய் அந்த லாஸ்ட் வரலாம். இதில் லைட்டும் எரியும். அதே மாதிரி வந்து இங்கே மாற்றணுன்னா இதுவும் மாறும், ஓகேங்களா. இது பாருங்க, ஆவரேஜ் பெட்ரோலு, பேட்ரி, பார்க்கிங்கு, அப்புறம் வந்து ஹேண்ட் பிரேக்கு, இக்னிஷன் சுவிட்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓகேங்களா. வேறு லெவலு. இங்கே வந்து நம்ம எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லாமே மாறும் போடுது. ஃபுல்லி சென்சாருங்க பாருங்கள், ஓகேங்களா. ஃபுல்லி சென்சாரு, ஆர்பிஎம்மு, ஃபியூலு, ஓகேங்களா. இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்ரு, டிப் மீட்ரு எல்லாமே, இக்னிஷன் எவ்வளோ இது இருக்குது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஆப்பிள் சார்ஜர் கனெக்ட் பண்ணோன்னா வந்து அப்படியே டேரெக்டாக வந்து இந்த ஆப்பிள் வந்துடும், டேரெக்டாக வந்துடும். செம்மையாக இருக்குது, ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. ஆண்ட்ராய்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆப்பிளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு வருஷம் தான் பிடிக்கல. ஒரு நிமிஷம் ஒன்று தான் பிடிக்கல. ஏன்னா பார்க்கிங்கு, ஓகேங்களா. ரிவேர்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டியிலும் முன்னாடி ரிவேர்ஸ் இருக்கும், இல்லை முன்னாடி அதாவது முன்னாடி டிரைவ் மோட் இருக்கும். இதில் வந்து பின்னாடி டிரைவ் மோட்டை கொடுத்துட்டு சென்டரில் வந்து நியூட்ரலில் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து செகண்ட் கியரில் வந்து ரிவேர்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கு இதில் வந்து இப்படி தள்ளி இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஸ்ஸிங் டைப், ஓகேங்களா. இந்த பட்டனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் கியர் வந்து மூவ் பண்ணணும். அப்புறம் வந்து இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. இது ஹேண்ட் பிரேக்கு, ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி, இங்கே ஒரு குட்டி டேஷ்போர்டு, இங்கே ஒரு டேஷ்போர்டு. இங்கே வந்து 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கொடுக்கல. இங்கே வந்து டேரெக்டாக கார் கொடுத்துருக்காங்க, அதை கார் அடாப்டர் போட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி. இங்கே வந்து 2 டைப் சி கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கொடுக்கல. ஃபுல்லி வந்து ஏசி வந்து டச் கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. ஏசி விண்ட்டு, ஓகேங்களா. செம்மையாக இருக்கும். இது ஒரு டேஷ்போர்டு கொடுக்குது. ஆமாம், இது ஒரு டேஷ்போர்டு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு செக்ஷனு. அதே மாதிரி வந்து ஏர் பல்ப் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க, இந்த சைடில் வந்து எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, தெரியுதுங்களா. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸ்பீக்கரு, கண்ணாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக மான் கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஸ்பீக்கரு. இது வந்து பெரிய டேஷ்போர்டு, ஓகேங்களா. இந்த கலர்லேயே வந்து இந்த ரெட் கலர்லேயே வந்து இவங்க இது வாங்கியிருக்காங்க பாருங்கள். விநாயகருக்கு வந்து மாலை வாங்கி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க உண்மையாக. வண்டி சூப்பராக இருக்குது. மிரர் வந்து இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடாங்க சில டைம். மிரர் வந்து இப்படி திருப்புறதா இல்லை இப்படி திருப்புறதான்னு. சில டைம் இப்படி அடிக்குது, மிரர் வந்து இப்படி திருப்பி வைக்கிறதா இல்லை இப்படி இது வந்து கண்ணாடி இறக்கத்தை ஏற்றுறது. இது கரெக்டாக வந்து இங்கே திருப்பி வச்சுன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்து மடங்கும் அந்த மிரரு, ஓகேங்களா. இங்கே ஆஃப் பண்ணிவிடும். இங்கே வந்து செல்ஃப் மோட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக வந்து கீ போடுற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. செல்ஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும், ஆஃப் ஆயிடுச்சுங்க மீட்ரு. அதே மாதிரி உள்ள சீட் பெல்ட்டு போடணும், எல்லாமே அலாம் அடிக்கும். அதே மாதிரி 80க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அலாம் அடிக்கும். 80 அலாம் அடிக்கும். செம்மையாக இருக்குங்க உண்மையாக. வண்டி வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் லைட்டு சுவிட்சு, ஓகேங்களா. இதிலே 2 லைட் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு. இப்படியா இல்லை இப்படியான்னு இது எதுக்குன்னு தெரில. இது உள்ளே எதனா இருக்குமோன்னு தெரில, எப்படி ஓப்பன் பண்ணுறது. இது வந்து மேலே வந்து நம்ம ரூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பட்டன் கொடுத்துக்கிறாங்க. இது சாமி ஆனில் இருந்தால் தான், இங்கே செல்ஃப் மோட்டர் வந்து ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று. திரும்பி வந்து இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா போயிடும், ஃபுல்லாக லாக் ஆகிடும். அப்படியே லைட்டாக தூக்கிக்கலாம்.
திரும்பி இறக்கணும்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, க்ளோஸ் ஆகிட்டு இதை மூடி விட்டுடணும், அவ்வளோதான். இல்லைனா புஷ்ஷும் காற்றடிக்கும். இங்கே வந்து பிடிச்சிக்கிறதுக்கு டிரைவருக்கு, ஏன்னா டிரைவருக்கு எந்த இதுலேயும் கொடுக்க மாட்டாங்க, இதில் கொடுத்துருக்காங்க பிடிச்சி நேரங்கிறதுக்கு. மேலே அங்கே ஒரு ஏர் பலூன் உண்டு, இங்கே ஒரு ஏர் பலூன் உண்டு, எல்லாம் பக்கவா. அதே மாதிரி சீட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது பட்டனு. ஓகேங்களா, இது வந்து 5 சீட்ரு. ஓகேங்களா, பின்னாடி 3 சீட்டு, 4, 5. ஓகேங்களா, டிரைவர் சீட்டோட 5 சீட்ரு. ஓகே, செம்மையாக இருக்குங்க வண்டி. இன்னும் வந்து ஒர்த்தபிள் பண்ணிங்க. மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 11 வரும். ஓகேங்களா, 11, 12, ஒரு 4000 டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா நம்பி ஒரு 500 கிலோமீட்ரு போகலாம். நான் ஏசி ஓட்டுறது பெஸ்ட்டு. ஏசி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக. இதுதான் சாவி. ஓகேங்களா, இது பின்னாடி ஏகப்பட்ட ஃபீச்சர் போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் லைட் சுவிட்சு. ஆட்டோமேட்டிக்காக லைட் சுவிட்சு வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஓகேங்களா, இது ஆட்டோ மோட்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருட்டானால் லைட் எரியும். இது சாவி ஆஃப் பண்ணுறோம். இது வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு, ஆக்சிலேட்ரு, கிளச்சு கிடையாது இந்த வண்டியில். ஓகேங்களா, பிரேக் அழுத்தின்னு நீங்கள் செல்ஃப் போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா கியர் மாறும். ஓகேங்களா, கியர் மாறும். அப்புறம் ஹேண்ட் பிரேக் ரிலீஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஈஸியானதுங்க, ரொம்ப டிராஃபிக்கில் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. ஆனால் கிளச்சு கிடையாது, அப்பப்போ கிளச்சி மாற்றினே இருக்கணும் சில வண்டிலாம். இந்த வண்டியில் கிளச்சி மாற்ற தேவையில்ல, சூப்பராக இருக்கும் வண்டி, உண்மையாக வேறு லெவலு. நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஓகேங்களா, போகலாம் வாங்க. பசி வர கவாங்க வந்து வரங்க. மேலே வந்து குரோம் பினிஷ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த காரோட பேட்ஜிங் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அந்த காரோட மோட்டோ காரிங்கா, ஓகே, மோட்டோ காரிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் டேங்க்கு. இங்கே ஒரு ஏசி, இங்கே பாருங்கள் 2 டைப் சி, 1, 2 டைப் சி. இங்கே வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து நம்ம வந்து உள்ளே வந்து எதனா வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பின்னாடி வந்து இது லக்கேஜ் வைக்கிற மாதிரி இது ஒரு இது மாதிரி ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. மேலே வந்து ரூப் முன்னாடி மட்டும் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி. பின்னாடி வந்து ஏர் பலூன் இல்லை. ஓகேங்களா, முன்னாடி மட்டும்தான் அந்த 2 சீட்டில் மட்டும் ஏர் பலூன் கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் ஏர் பலூன் கொடுக்கலையா? இல்லைங்க, அதில் எங்கேயும் கொடுக்கல. முன்னாடி 2, பின்னாடி அதான் டிரைவர் சீட்டு லெஃப்ட் சைடு 4 ஏர் பலூன், 1, 2, 4 ஏர் பலூன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் ஏர் பலூன் கொடுக்கல. இது நான் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போல இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது உள்ள லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை வந்து நம்ம சாய்ச்சிக்கிறதுக்கு. ஓகேங்களா, பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்கு. இது வந்து இது உள்ளே வந்து இது வச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் தூசியாக இருக்குது வண்டி, க்ளீன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது, அவங்க மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இது வண்டி. லாக் ஆகிடுச்சுப்பாங்க ஆட்டோமேட்டிக். இப்போ வந்து நம்ம டிக்கி பார்க்கலாங்களா, டிக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா என்னன்னு தெரில, அது லாக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது டிக்கி. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது டிக்கி. லாக் பண்ணால் கூட இது நம்மளுக்கு திங்ஸு உள்ளே வந்து சீட்டு ஃபோல்டு பண்ணுறது கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே ஒரு லைட்டு மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, நல்லா இருக்குது வண்டி ஒன்று. ஆனால் சூப்பராக இருக்குது. போய் சாப்பிட்டு வருவோம் வாங்க. அப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம் கரெக்டாக. ஓகேங்களா, சேலத்தில் இருக்கும், போய்ட்டுருக்கோம் சாப்பிட. கஸ்டமர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல டைப்புங்க. போகும்போது நல்லா ஸ்பீடாக ஓட்ட சொன்னார். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு.
கார்டன் அமைச்சிருக்கேன். கஸ்டமர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேக்கா. நான் போகும்போது ஸ்பீடாக ஓட்ட சொன்னார், வரும்போது ஸ்பீடாக ஓட்ட சொன்னார். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நைட்டு ரூமும் இல்லை. பரவாயில்ல, எல்லா கஸ்டமரும் பண்ணுற மாதிரி தானே. நம்ம மட்டும் நான் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். குளிச்சுட்டாலே போதுங்க, நம்ம பெரிய ஒரு வேலை முடிஞ்சிடும். போய் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு அவ்வளோதான். கஸ்டமர் வந்தாருன்னா கிளம்ப வேண்டியதான். கஸ்டமர் வந்தால் கிளம்பிடுவேன். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் நைட்டு. இந்த ஹோட்டலையும் சாப்பிட்டேன் நைட்டு. அதான் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது.